அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஸ்ரீ நாராயணா நாம மகிமை போற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏகாதசி விரதத்தை விட சிறப்பான விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. அதன்படி நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமையன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருப்பது மிக அற்புதம். பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமையே இந்த புண்ணிய காலம் வந்திருப்பதால் இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்தால் பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை எப்படி மேற்கொண்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இந்த அற்புத நாளை தவறவிடாதீர்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 விஷயங்களை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். முதலாவதாக, விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரை. அதிகாலையில் எழுந்து நீராடி மகாவிஷ்ணுக்குரிய விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். நம் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட வேண்டும். சங்கு சக்கரதாரியான விஷ்ணுவை வழிபடுவதும் சிறப்பு. இரண்டாவது, பெருமாளுக்கு துளசி இலைகள், மகாலட்சுமிக்கு வாசனை மிக்க மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ வாங்கி கொடுத்து மனதார முதலில் வழிபடுங்கள். மூன்றாவது, கோவிலுக்கு போகும் பொழுதே மல்லிகைப்பூக்கள் 27 அல்லது துளசி இலைகள் 27 அல்லது கிடைக்கின்ற பூக்கள் ஏதாவது ஒரு பூவை 27 என்ற எண்ணிக்கையில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். நான்காவது, 27 முறை பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து வலம் வர வேண்டும். 27 முறை பெருமாளை வலம் வருவது உங்கள் மனதில் வரும்பொழுது உங்கள் மனதில் எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. பெருமாளின் நாமத்தை தவிர வேறு நாமத்தை உங்கள் வாய்கள் உச்சரிக்கக்கூடாது. ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே சுற்றி வரலாம். பெருமாளின் ஏதாவது 27 நாமங்களை உச்சரித்து கொண்டே கோவிலை வலம் வர வேண்டும். கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னாலும் புண்ணியம்தான். ஐந்தாவதாக, இந்த 27 முறை கணக்கின் மீது சுற்ற வேண்டுமென்றால் நம் மனம் முழுவதுமே 27 என்ற கணக்கில்தான் நிற்கும். அதனால் 27 பூக்களை உங்கள் மனம் பெருமாள் நாமத்தை உச்சரிக்க வேண்டுமென்பதற்காகவும், அதே சமயம் 27 சுற்றுகளை கணக்கு தவறாமல் சுற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு முறை சுற்றி வரும் பொழுதும் ஒவ்வொரு பூக்களை கொடிமரத்தில் வைக்க வேண்டும். கையில் இருக்கும் பூ காலியாகும் பொழுது 27 சுற்று முடிந்ததாக அர்த்தம். இந்த வழிபாட்டை காலை 10:30 மணிக்குள் நிறைவு செய்துவிட்டு பெருமாளையும் தாயாரையும் மனதார தரிசனம் செய்துவிட்டு நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து உங்கள் பிரார்த்தனையை வைத்தால் உங்கள் தலையெழுத்தே மாறும். இந்த வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீரும். வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை அனுபவிப்பவர்களுக்கு கஷ்டம் தீர வழிகாட்டுவார் பெருமாள். 27 முறை வலம் வந்துட்டா பணம் கொட்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். கஷ்டங்கள் குறையும். நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைந்து உங்கள் வாழ்க்கை தரமே உயரும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட கார்த்திகை 1ஆம் தேதி, அதாவது நாளை நவம்பர் 16ஆம் தேதி தவறாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.